டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சந்தானம் ஆர்யா இணைந்து நடிக்க போற படம் பாஸ் என்கிறன் பாஸ்கரன் படத்தோட 2ஆம் பாகமான சேலம்ல இருந்து ஆதித்யன் கேட்டிருக்காங்க. ஆர்யாவும் சந்தானமும் பாஸ் என்கிற பாஸ்கரன் பார்ட் 2ல நடிக்கணும் அப்படின்ற திட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான வேலைகள் இன்னும் தொடங்கியதா தெரியல. காஞ்சனா 4 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? அந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையேன்னு மதுரையில இருந்து தியா கேட்டிருக்காங்க. காஞ்சனா 4 படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையில். ஏறக்குறைய 60% படப்பிடிப்பை நிறைவு செய்திருக்கிறார் லாரன்ஸ். சித்ரா சார், நீங்க என்டிஆர் சாரை நேர்ல சந்திச்சிருக்கீங்களான்னு தஞ்சாவூர்ல இருந்து ரவிதா கேட்டிருக்காங்க. என்டி ராமாராவ் அவர்களை பலமுறை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தெலுங்கு அவர் உச்சரிக்கின்ற விதமே கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கும். லோகேஷ் கனகராசர் நடிக்க போற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சான்னு மயிலாடுதுறையில இருந்து குகன் கேட்டிருக்காங்க. அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதத்துக்கு முன்னாலேயே அந்த படத்துடைய படப்பிடிப்பை நிறைவு செய்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அருண் மாதேஸ்வரன் இருக்கிறார். கரூர் பிரச்சனைனால ஜனநாயகன் படத்தோட அப்டேட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களான்னு கும்பகோணத்திலிருந்து அரசு கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலை ஒட்டி ஜனவரி மாதம் தான் வெளியாக இருக்கிறது. அப்படி இருக்க அதனுடைய அப்டேட்லாம் இப்போவே யாராவது வெளியிடுவாங்களா என்ன? அந்த படத்தினுடைய வெளியீட்டை ஒட்டி அந்த படத்துக்கான அப்டேட்டில் வெளியிடலாம் அப்படின்னு தான் அந்த தயாரிப்பு நிர்வாகம் காத்து கொண்டிருக்கிறது. ஏஆர் முருகதாசர் அடுத்ததா எந்த ஹீரோ வச்சு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்கன்னு பெங்களூர்லேருந்து ஜனனி கேட்டிருக்காங்க. அடுத்து எந்த கதாநாயகரோடு இணைந்து பணியாற்றலாம் அப்படின்ற சிந்தனையில தான் இப்போ ஏஆர் முருகதாஸ் இருக்கிறார். எம்எஸ்வி சார் இசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? எங்களுக்காக ஒரு 2 வரி பாடி காட்ட முடியுமான்னு மத்திஹலிலேருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பல பாடல்கள் எனக்கு பிடித்தமான பாடல்கள். அதில் ஒரு பாடலிருந்து 2 வரியை நீங்கள் கேட்டதுக்காக பாடுறேன். எந்த அளவு தாங்கிக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. சல்மான் கான் சாருக்கும் ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் இடையில என்னதான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல முடியுமான்னு கோவையில வந்து குமார் கேட்டிருக்காங்க. சல்மான் கானுக்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் என்ன கருத்து வேறுபாடு? ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலே சல்மான் கான் நடித்த படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் இந்த கருத்து வேறுபாடே தோன்றியிருக்காது. அந்த படம் வெற்றி படமாக அமையாதது தான் அவளுக்குள்ளே கருத்து வேறுபாடை உண்டாக்கி இருக்கிறது. ஜனநாயகன் படத்துல விஜய் சார் ஏதாச்சும் பாடல் பாடியிருக்காங்களான்னு குன்றத்தூர்ல இருந்து சங்கவி கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்திலே ஒரு பாடலை விஜய் பாடியிருப்பதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சிவாஜி சார் படத்துல அதிக பட்ஜெட்ல எடுத்த படம்னா எதுன்னு தேனியில இருந்து சுஜி கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய படங்களில் மிக அதிகமான பொருட்செலவிலே தயாரிக்கப்பட்ட படம்னா அது ரத்தபாசம் திரைப்படம் தான். மோகன் சார் அவரோட சொந்த குரல்ல பேசினால தான் அவர் தோல்வியை சந்திச்சாங்களான்னு திருநெல்வேலியிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. மோகனை பொறுத்த வரைக்கும் சொந்த குரலிலே அவர் பேசாத காலத்திலும் தோல்விகளை சந்திச்சிருக்காரு. சொந்த குரலில் பேசிய காலத்திலும் தோல்விகளை சந்திச்சிருக்காரு. சொந்த குரலில் அவர் பேசியதற்கும் வெற்றி தோல்விகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நடிகர் சூர்யா சார் மகள் டைரக்ஷன்ல சூர்யா மற்றும் ஜோதிகா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்ல இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய மகளின் இயக்கத்தில் சூர்யா ஜோதிகா இருவரும் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் எஸ் சந்திரன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்க நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு தாம்பரம்ல இருந்து கவின் கேட்டிருக்காங்க. நகைச்சுவை நடிகராவதற்கு முன்னாலே கலைமணிகிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் எஸ் சந்திரன். அந்த காலகட்டத்திலேருந்து எஸ் சந்திரனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய திரைப்படங்கள் பலவற்றுக்கு கலைமணி கதைவசனம் எழுதியிருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் தயாரித்த சின்னப்பதாஸ் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ் சந்திரன் நடித்தார். தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தரதில் அவருக்கு நிகர் அவர் தான். அந்தளவுக்கு ஒத்துழைப்பு தருவார். மிகச்சிறந்த நண்பர். தாவணி கனவுகள் படத்துல நீங்க நடிச்ச அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு பெங்களூர்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. தாவணி கனவுகள் படத்தில் நடிப்பதற்காக சென்ற போது ஒளிப்பதிவாளர் கண்ணனுக்கும் சரி, எனக்கும் சரி, என்னுடன் நடித்த மற்ற உதவி இயக்குநர்களுக்கும் சரி, நாங்கள் ஏதோ ஒரு படப்பிடிப்பில் நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா நாங்கள் மொத்த யூனிட் அங்கே இருந்தோம். எங்களுடைய படப்பிடிப்பில் இருப்பதை போன்ற எண்ணம் தான் அந்த படப்பிடிப்பு தினங்களில் எங்களுக்கு ஏற்பட்டது. வானத்தை போல திரைப்படம் விஜயகாந்த் சாருக்கு என்ன மாதிரியான ஒரு வெற்றியை பெற்று தந்ததுன்னு சென்னையிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. வானத்தை போல திரைப்படம் விஜயகாந்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற படம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை குவித்த திரைப்படம் அது. விஜய் சாரோட நீங்கள் பழகி இருக்கீங்களா? பழகி இருந்தால் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு திருவற்றியூர்லேருந்து ஆர்த்தி கேட்டிருக்காங்க. விஜயோட நான் பழகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மனம் விட்டு 2 பேரும் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு
எனக்கு அமையலை. உளவுத்துறை படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் ஓடுற ட்ரெயினில் தலைகீழாக தொங்கியபடி விஜயகாந்த் சார் சண்டை போட்டிருப்பாரு. எப்படி இப்படி சேஃப்டி இல்லாத ஒரு காட்சியில் நடிக்க அவர் ஒத்துக்கிட்டாங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. உளவுத்துறை படம் மட்டும் அப்படின்னு இல்லை, விஜயகாந்த் நடிக்கின்ற எந்த படமானாலும் இது மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து நடிக்காதீங்க அப்படின்னு தான் தயாரிப்பாளர்களாகிய நாங்களும் இயக்குனர்லாம் அவருக்கு சொல்லுவோம். ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாவில் வசனம் வரும்ல, எனக்கு ரிஸ்க்குன்றது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, அது மாதிரி ஆள் தான் விஜயகாந்த். ரிஸ்க்கான சண்டை காட்சியில் விருப்பத்துடன் நடிப்பார் அவர். ஹாலிவுட்டில் கார் ரேஸை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி படங்கள் தமிழில் வருமானு கோவையிலேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. இங்கே தான் கார் ரேஸ் கதாநாயகன் அஜித் இருக்கார். அதனால் கார் ரேஸை மையமாக வைத்து நிச்சயமாக அஜித் நடிப்பிலேயே ஒரு படம் உருவாகி வெளியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுக்கு சொந்தமான பட நிறுவனம் தான் அசோகா பிலிம்ஸ். இந்த அசோகா பிலிம்ஸ் பட நிறுவனம் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் அமைந்திருந்தது. அசோகா பிலிம்ஸுடைய வருமான வரி கணக்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்எஸ் கிருஷ்ணனுடைய நிர்வாகி வருமான வரி அலுவலகத்துக்கு சென்றார். அங்கே அனுமந்தராவ் என்பவர் தான் அதிகாரியாக இருந்தார். அவர் இந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துவிட்டு, என்னையா எப்போ பார்த்தாலும் தர்மம் 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 தர்மம்னு எழுதியிருக்கீங்க, எவ்வளோ அப்படி தர்மம் பண்ணுவீங்க, நீங்கள் அளவுக்கு மீறி தர்மம் கொடுத்துட்டு இருந்தால் எல்லா தர்மத்துக்கும் எப்படி நான் வரி போடாமல் இருக்க முடியும் என்று அந்த நிர்வாகியை பார்த்து கேட்டார். ஐயா, உங்களுக்கு என்எஸ் கிருஷ்ணனை பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாரி வழங்குகின்ற வள்ளல். இப்போ சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இருக்கிற அசோகா பிலிம்ஸ் ஆஃபீஸில் தான் அவர் இருக்கார். நீங்கள் நேராக அங்கே போங்க, என் பொண்ணு கல்யாணம், ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் அந்த கல்யாணம் தடைப்படுது அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் என்று அந்த அனுமந்தராவிடம் சொன்னார் அந்த நிர்வாகி. இவர் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அந்த அனுமந்தராவ் உடனடியாக சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு கிளம்பி விட்டார். நேராக என்எஸ் கிருஷ்ணனை போய் பார்த்தார். இவர் போய் அவரை பார்த்த உடனே தன்னுடைய வெற்றிலைப்பட்டி இவர் பக்கம் தள்ளி என்எஸ் கிருஷ்ணன் என்ன வேணும் சொல்லுங்கள் என்று அவரை பார்த்து கேட்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் அந்த கல்யாணம் தடைப்படுமோ அப்படின்னு பயமாக இருக்குது என்று என்எஸ் கிருஷ்ணனும் அனுமந்தராவ் சொல்லியிருக்கிறார். அப்படியா, ஒரு 1000 ரூபாய்க்காக ஒரு பொண்ணுடைய கல்யாணம் தடைப்படலாமா? என்னுடைய நிர்வாகி வருமான வரி அலுவலகத்துக்கு போயிருக்காரு, வந்துட்டோம், வந்த உடனே உங்களுக்கு பணம் தந்து நானே என்னுடைய காரில் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், கொஞ்சம் பொறுங்க என்று அவரிடம் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னபோது அசந்து போனார் அந்த வருமான வரித்துறை அதிகாரி. என்எஸ் கிருஷ்ணன், உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கிருஷ்ணன்னு பேர் வச்சது தப்பு, கர்ணன்னு உங்களுக்கு பேர் வச்சுருக்கணும். உங்கள் நிர்வாகி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய குணத்தை பற்றி சொன்னார், அதை நம்பாமல் தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தபோது தான் தெரியுது நீங்கள் இவ்வளோ பெரிய வள்ளல். மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு காசு கொடுக்குறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு முறையான ரசீதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க என்று அவருக்கு ஒரு அறிவுரையை கூறிவிட்டு சென்றார் அந்த அனுமந்தரா. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.